இன்றைய வேத வாசிப்பு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 முதல் 32 வரையிலான வசனங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இன்றைய நற்செய்தி கசப்பிற்கு பதிலாக கருணை. செப்டம்பர் 11, 2001 அன்று உலக வணிக மையம் தகர்க்கப்பட்ட போது அதன் இடர்பாடுகளில் சிக்கி மரித்தவர்களில் கிரேக் ரோட்ரிச்சும் ஒருவர். அவர் தாயார் பிலிஸும் அவர் அப்பாவும் தங்கள் மகனுக்காக வேதனைப்பட்டிருந்தாலும் அந்த கொடூரமான தாக்குதலுக்கு தங்கள் பதிலை கவனமாக தெரிந்தெடுத்தனர். தீவிரவாதிகளுக்கு உதவியவர்களில் ஒருவரின் தாயான ஐகாயல் வபேவை பிலிஸ் சந்தித்தார். பிலிஸ், நான் அவரை அணுகி என் கரங்களை விரித்தேன். நாங்கள் தழுவியவாறே அழுதோம். எங்கள் இருவருக்கும் உடனடியாக ஒரு பிணைப்பு உண்டானது. எங்கள் மகன்களுக்காக நாங்கள் இருவருமே வருந்தினோம் என்றார். இரு தாய்மார்களும் சந்தித்ததில் வலியும் வேதனையும் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. தன் மகனுடைய மரணத்திற்காக ஆத்திரம் கொள்வது சரி என்றாலும் கூட அவருடைய வேதனையை அது ஆற்றாது என கிரேக் ரோட்ரிக்ஸும் தாயார் புரிந்திருந்தார். மற்ற தாயாரின் குடும்ப பின்னணியத்தை அறிந்தபோது இவருக்கு கருணைதான் உண்டானது. எனவே விரோதியாக பார்க்கும் எண்ணத்தை எளிதாக மேற்கொண்டார். இவருக்கு நீதி வேண்டும்தான், ஆனால் நமக்கு தவறிழைக்கப்படும் போது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும் என்பதை அந்த தாயார் உறுதியாய் நம்பினார். அப்போஸ்தலன் பவுலும் இந்த உறுதிப்பாட்டை பகிர்ந்து கொண்டு சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது என்று நம்மை அறிவுறுத்துகிறார். நம்மை அழிக்கக்கூடிய இத்தகைய குணங்களை நாம் விடுகையில் தேவ ஆவியானவர் நமக்கு புதிய கண்ணோட்டத்தை தருவார். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருங்கள் என பவுல் கூறுகிறார். பழி வாங்குவதை தவிர்க்கும் அதே நேரம் அந்த தவற்றை சரி செய்யவும் நாம் முயலலாம். கசப்பை மேற்கொள்ளும் மனதுருக்கத்தை வெளிக்காட்ட ஆவியானவர் நமக்கு உதவுவாராக.